Hello friends, welcome back to Keystone IAS Academy. So இன்னைக்கு நம்ம டிசம்பர் 8 2025 தி ஹிந்து நியூஸ் பேப்பருடைய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸோட டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாம். So today's topics are what are concerns over the draft ISI bill 2025? What are the legalities involved in organ transplants? Grassland soils, not trees, anchor India's climate resilience. What the Nithari acquittals reveal about the justice system. So, all four articles are highly important. Let's see, the first article is related to Draft ISI Bill 2025. So, in a context அப்படின்னா, the draft ISI bill faces criticism because it shifts power from academics to the central government, threatens ISI's autonomy, and pushes a corporate style model that may harm long term research. So, what is first ISI? அப்படின்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட். ஓகே, ஸோ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் 1959 1959 ஆக்ட் பிரகாரம் இது வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடியாக வந்து ரன் ஆயிட்டு இருக்கு இந்தியாவில். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் இன் 1931 பை பிசி மஹ்லனோபிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் திஸ் ஒன். ஸோ நாட் நிறைய கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வந்ததில்லை, பட் திஸ் டைம் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கனால திஸ் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, ஸோ திஸ் ஆக்ட் ஃபால்ஸ் அண்டர் Ministry of Statistical Institute இல்லையா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதில் தான் இந்த இன்ஸ்டிடியூட் கீழேருந்து தான் என்எஸ்எஸ்ஓ நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் வந்து இதை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுற கண்டுபிடிச்ச மாடல்ஸ் நிறைய ஒர்க்கிங்ஸ் தான் வந்து நம்ம சென்சஸ்க்கு இந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரி கவர்மெண்டோடைய நிறைய இடத்துல அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகே, ஆல்சோ ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த திஸ் ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆக்ட் 1959. இதுக்கு கீழே ஸ்டில் நவ் ரெஜிஸ்டர்ட் சொசைட்டியாக வந்து இந்த பாடி வந்து ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ரெஜிஸ்டர்ட் சொசைட்டியாக வந்து இந்த பாடி ரன் ஆகிட்டு இருக்குது. நவ் த டிராஃப்ட் பில் ஐஎஸ்ஐ 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில் வந்து எப்படி இந்த பாடியை கன்வெர்ட் பண்ண போகுதுன்னா டு ஸ்டாட்யூட்டரி பாடி கார்பரேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ இட் ஹேஸ் லாட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ். அப்படி கன்வெர்ட் ஆகுறதுனால பெரிய சேஞ்சஸ் வராது, பட் லாட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. So before seeing that, you have to understand what is ISI Act 1959. So it grant degrees and diplomas, grant loans and other financial institution from the central government, mandates the audit, requires prior approval from the central government. சில ஆக்ஷன்ஸ்க்கு நிறைய ஆக்ஷன்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அப்ரூவல் வந்து தேவை. கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் ரன் ஆகிட்டு இருக்குது. பட் அகடமிக்ஸில் வந்து ப்ரொஃபஸர்ஸோடைய ரிசர்ச் ஒர்க்கு இதுக்கான ப்ரையாரிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சு. எப்படி இருக்கும்போது ஒரு ரெஜிஸ்டர்டு சொசைட்டியாக இருக்கும்போது, இப்போ இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரிய பாடியாக மாறும்போது ஈவன் அந்த ரிசர்ச் ஒர்க் ஈவன் அகடமிக்ஸ்குள்ள கூட ப்ரொஃபஸர்ஸோட அதிகம் இருக்காது. அப்பாயின்மெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே சென்ட்ரல் கவர்மெண்டோடைய வந்துடும். ஸோ பாலிட்டிக்ஸ் உள்ள வந்துடும் அப்படின்னு வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த பில்லை எதிர்த்து வந்து ஆர்கியூ பண்றாங்க. ஸோ 4 மேஜர் கன்சர்ன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்சர்ன் இஸ் லாஸ் ஆஃப் அகாடமிக் அட்டானமி. ஸோ மோஸ்ட்லி கவர்மெண்ட் அப்பாயிண்டட் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அங்கே வந்து ஃபேக்கல்ட்டி அண்ட் ரிசர்ச்சஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் இருக்காது. நான் ஆல்ரெடி இது நான் சொன்னேன். ஸோ அப்போ வந்து ரிசர்ச்சோடைய குவாலிட்டி என்னாகும்? பேசிக் சயின்ஸ் அதுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையான ப்ராஜெக்டோட ரிசர்ச் பண்ணணும். ஸோ அந்த ரிசர்ச் ஒர்க்கில் கூட கவர்மெண்டோடைய ஆதிக்கம் அதிகமாக வந்துடும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. செகண்ட் கன்சர்ன் இஸ் அப்பாயின்மெண்ட். இதுவும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன். அப்பாயின்மெண்ட் கண்ட்ரோல்டு பை த யூனியன் கவர்மெண்ட். ஸோ அப்போ என்ன ஆகுது? ப்ரொஃபஸர்ஸோட வேல்யூ அங்கே குறைய வரும். 0 ஐஎஸ்ஐ ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஐஎஸ்ஐயோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க. கவர்மெண்டே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 10 பீப்புள் மட்டும் தான் ஐஎஸ்ஐலேருந்து வராங்க. பாக்கி எல்லாருமே வந்து 33 மெம்பர் கவுன்சிலில் பாக்கி எல்லாருமே வந்து கவர்மெண்டோடைய அப்பாயிண்டீஸாக இருப்பாங்க. தேர்ட் கன்சர்ன் இஸ் கார்பரேட் ஸ்டைல் ஃபங்க்ஷனிங் வரும்போது அவங்கள மோட்டிவ் என்னவா இருக்கும்? ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவா மாறிடும். அப்போ ஐஎஸ்ஐ மே பி ஃபோர்ஸ்டு டு சேஸ் ஷார்ட் டேர்ம் ஹை ப்ராஃபிட் ப்ராஜெக்ட்ஸ். அப்போ பியோர் ரிசர்ச்சோடைய குவாலிட்டி, ரிசர்ச்சுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் திங் இல்லையா, இட்ஸ் அ லாங் டேர்ம் திங்.
அப்போ பட் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டூ ஹை ப்ராஃபிட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம். அப்போ கார்ப்பரேட் ஸ்டைல் வரும்போது கண்டிப்பாக மோட்டிவ் வந்து அந்த அந்த சைடு தான் போகும், பியூர் ரிசர்ச் சைடு வந்து போகாது, அது வந்து சஃபர் ஆகும். தட் இஸ் தேர்ட் கன்சர்ன். And fourth concern is violates cooperative federalism and state laws. How? See, already I said ISI is a registered society-யா வந்து நடந்துட்டு இருக்கு கொல்கட்டால. அப்படி ஒரு இன்ஸ்டிடியூட் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரெஜிஸ்டர்ட் சொசைட்டின்னு சொல்லும்போது ஒரு ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்றோம். அதை வந்து வெஸ்ட் பெங்கால் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே தான் இந்த பாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சொசைட்டியா ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் ஆக்ட் கீழே. அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்டுடைய கன்சிடரேஷன் இல்லாம ஆல்ரெடி இருக்கக்கூடிய சொசைட்டியை எப்படி வந்து நாம ஸ்டாட்யூட்டரி பாடி கார்பரேட்டா மாற்ற முடியும்? அந்த இடத்துல ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் த இஷ்யூ. Center bypassing this law undermines states' jurisdiction, violates cooperative federalism is one of the main argument. So what is government's justification? இப்போ இது பண்றதுக்கு என்ன justification கொடுக்குறாங்க அப்படின்னா ISI is nearing 100 years. So இந்த டைம்ல global level reforms is required. So ஒரு just ஒரு registered society மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தோம்னா வந்து இன்னும் அதோட reforms பெரிய லெவல்ல ரீச் ஆகாது. So to reach more கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி கார்பரேட்டா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ தட் இஸ் வாட் தே கிளைம் த பில் இஸ் ஃபார் மாடர்னைசேஷன், நாட் ஃபார் கண்ட்ரோல், இஸ் வாட் த கவர்மெண்ட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ கமிங் டு த ப்ராக்டிஸ் கொஸ்டின், த டிராஃப்ட் ISI பில் 2025 faces criticism for weakening institutional autonomy by shifting control from academic bodies to the central government. Discuss how such structural changes can impact scientific research, data integrity, and long-term policy planning in India. To the next article, which is related to legalities of organ transplantation. So it's a less important article, but still it is overall related to the governance part. So India's organ donation suffers because of legal confusion around brainstem death certification. Clear, unified procedures are needed to recognize BSD as legal death, simplify clarification, certification, and expand donor availability. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து எந்த ஆக்ட் வந்து கவர்ன் பண்ணுதுன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்டுக்கு கீழே தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட். ஃபர்ஸ்ட் இஸ் டிகீஸ்டு டோனார் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் செகண்ட் இஸ் லிவிங் டோனார் டிரான்ஸ்பிளான்ட். ஃபர்ஸ்ட் வந்து டிகீஸ்டு டோனார் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா பிரெயின் ஸ்டெம், அதாவது நம்மளுடைய பிரெயின் சென்டர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, பட் த ஹார்ட் இஸ் பம்பிங். அப்போ இந்த பிரெயின் வந்து டெத் ஆயிடுச்சுன்னா திருப்பி நாம வந்து உயிர் கொடுக்க முடியாது. அப்போ பிரெயின் ஸ்டெம் டெத்துங்கிற கண்டிஷன் வந்து ஆல்மோஸ்ட் டெட். ஹார்ட் வந்து எப்படி பீட் ஆயிட்டு இருக்கும்னா ஹாஸ்பிட்டல்ல வென்டிலேட்டர் வச்சிருப்பாங்க, அதனால மட்டும்தான் ஹார்ட் பீட் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அப்படிங்கிற பிரெயின் ஸ்டெம் டெத்தான இது வந்து இஸ் ஈக்குவல் டு டெத் அப்படின்னு வந்து இந்தியால லீகல் ஸ்டேட்டஸ் இருக்கு. அதாவது பிரெயின் ஸ்டெம் டெத் ஆயிடுச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு லீகல் டெத். அவங்க ஒரு பேஷண்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம், இட்ஸ் அ லீகல் ஸ்டேட்டஸ். ஆனா அவங்க பிரெயின் ஸ்டெம் டெத் ஆன பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து டோனர் ஆர்கன்ஸ் வந்து டொனேட் பண்ணலாமா அப்படிங்கறது எஸ் டொனேட் பண்ணலாம், பட் தேர் இஸ் அ கன்ஃபியூஷன் இன் இம்ப்ளிமெண்டேஷன். அது என்னங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ செகண்ட் டைப் என்னன்னா ஹெல்தி பர்சன் வாலண்டரிலி டொனேட் பண்றது, தட் இஸ் வாட் த லிவிங் டோனார் டிரான்ஸ்பிளான்ஸ். அதுல இஷ்யூ இல்லை. ஃபர்ஸ்ட் உள்ள அந்த டிகீஸ்டு டோனார் டிரான்ஸ்பிளான்ட்ல தான் இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஸ்டேட்டஸ்? டேட்டா என்ன சப்போர்ட் பண்ணுது? ஆக்சுவலி இந்தியாவில் வந்து லோ ஆர்கன் டொனேஷன் ரேட் இருக்கு. திஸ் இஸ் த மேஜர் இஷ்யூ, லோ ஆர்கன் டொனேஷன் ரேட் கம்பேர்ட் டு ஸ்பெயின்ல 2023ல 49.38 டொனேஷன்ஸ் பெர் மில்லியன். இந்தியாவில் வந்து 0.77 பெர் மில்லியன். So 5 lakh Indians die every year waiting for organs. So this is the real issue. India has the low organ donation rate and it supports with this data.
So this is very important. Now, one of the major reason for this low organ donation rate is confusion around brainstem death procedures. Okay, so let's see exactly என்னென்ன issue implementation issue இருக்குன்னு. First, brainstem death is legally same as death. Yes, according to the Transplantation Act, brainstem death ஆயிடுச்சுன்னா of course it is legally equal to death அப்படின்னு சொல்லியிருக்காங்க. What is death? It's a permanent disappearance of all evidence of life. So this can happen through either heart stopல நிக்கலாம் or brain stem stops permanently. So இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் that is equal to death. அப்போ brain stem death நடந்தாலும் that is also death. பட் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கும்போது தே வெயிட் ஃபார் கார்டியாக் டெத். அது கார்டியாக் டெத் ஏன் நடக்காது அப்படின்னா வென்டிலேட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த வென்டிலேட்டர் ஹார்ட் வந்து பீட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல என்ன சொல்றாங்க, ஐசியூல நிறைய பெட் அண்ட் வென்டிலேட்டர்ஸ் வந்து பிரெயின் ஸ்டெம் டெத் ஆகி அவங்க பேஷண்ட் டெத் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் வென்டிலேட்டர் கொடுத்து அவங்கள வந்து அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ வருது. ரெண்டாவது, இப்போ பிரெயின் ஸ்டெம் டெத் ஆனவங்கள வந்து ஓகே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு டெத் சர்டிஃபிகேட் எடுக்கலாமா? அதாவது பிரெயின் ஸ்டெம் டெத் மட்டும் வச்சு சர்டிஃபிகேட் எடுக்கலாமா? அதுக்கப்புறம் ஹார்ட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணுமா? அப்படி ஒரு இஷ்யூ வருது. ஸோ கரண்ட்லி ஏன்னா பிரெயின் ஸ்டெம் டெத் சர்டிஃபிகேட் எடுத்தாதான் அவங்க அடுத்த அந்த டோனாருக்கு வந்து அவங்களோட ஆர்கன்ஸை டொனேட் பண்ண முடியும் இல்லையா? பட் ரெண்டு டெத் சர்டிஃபிகேட் எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இஷ்யூ. அப்போ லீகலி பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து போதுமானது, அதை வச்சு டெத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரணும். தென் வென் ஷுட் ஃபேமிலிஸ் ஆஸ்க் ஃபார் கன்சென்ட்? பிகாஸ் இப்போ பிஎஸ்டி சர்டிஃபிகேஷன் எடுத்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா தான் அடுத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க டொனேஷன் பண்றதுக்கு கன்சர்ன் கொடுப்பாங்க இல்லையா? இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுற பட்சத்துல எல்லாருமே பெரும்பாலான ஃபேமிலிஸ் வந்து கன்சர்ன் டொனேஷன் பண்றதுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்க தான் செய்வாங்க. ஸோ த லா இஸ் வெரி கிளியர். ஃபர்ஸ்ட் பிஎஸ்டி சர்டிஃபிகேஷன் வாங்கிட்ட பின்னாடி தான் ஃபேமிலிஸ் கிட்ட டொனேஷன் கன்சர்ன்டே வாங்கணும். இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு? Currently, only in hospitals registered as transplant centers or organ retrieval centers. இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் பிஎஸ்டி வச்சு டெத் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல டிரான்ஸ்பிளான்ட் சென்டரா ரெஜிஸ்டர் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் ஐசியூல பிரெயின் ஸ்டெம் டெத் ஆனவங்களை வந்து இறந்துட்டாங்கன்னு காமிச்சு சர்டிஃபிகேட் எடுக்க முடியும். பட் திஸ் கிரியேட்ஸ் அ மெனி ப்ராப்ளம். சி பிஎஸ்டி ஹேப்பன்ஸ் இன் மெனி ஹாஸ்பிட்டல். கண்டிப்பா டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து அந்த பிஎஸ்டி டெத் நடக்கணும்னு இல்லை இல்லையா? பட் ஒன்லி டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் இருக்கிற இடத்துல தான் சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும். அதர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பிஎஸ்டி நடக்கும், பட் ஸ்டில் அந்த சர்டிஃபிகேட் நம்மளால வாங்க முடியாது. ஸோ அங்க வந்து ஒரு ஃபேமிலி கிட்ட போய் இவங்க இறந்துட்டாங்க, இவங்களுக்கு வந்து டொனேஷன் பண்ணலாம், ஆர்கன் டொனேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலி கிட்ட போய் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்ல கேட்க முடியாது. ஸோ வி நீட் ரிஃபார்ம் இன் திஸ் பார்ட். Then coming to the certification team, to certify BSD, 4 doctors are required. So 2 doctors must be government approved and 2 doctors are hospital, private hospital இருக்கிறவங்க. So doctors வந்து டாக்டர்ஸ் டீம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ ஆக்சுவலி நோ கிளியர் கிரைட்டீரியா ஃபார் அப்ரூவ்டு டாக்டர்ஸ்க்கு வந்து இவங்க தான் அப்ரூவ்டு அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு டாக்டர்ஸ் இருக்கணும், 2 பேர் வந்து நார்மல் டாக்டர்ஸ். ஸோ இவங்க 4 பேரோட ஒப்புதல்ல தான் சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இருக்கு. திஸ் ஆல்சோ கிரியேட்ஸ் அ கன்ஃபியூஷன். தென் மிஸ்ஸிங் டைம் ஆஃப் டெத், அதாவது எப்போ வந்து பிரெயின் ஸ்டெம் டெத் ஆச்சு அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியுமா? அது வந்து தெரியாது. ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை. அதை கொடுத்து தான் பிரெயின் ஸ்டெம் சர்டிஃபிகேட் எடுக்கணும், டெத் சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா அந்த டைம் கிளாரிட்டி இல்லை. ஸோ கேரளா வந்து ஒரு டைம் ஆஃப் டெத்தை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன டைம் ஆஃப் டெத் பிஎஸ்டி பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னா, டைம் வென் செகண்ட் அப்னியா டெஸ்ட் ரீச்சஸ் டார்கெட் PCO2 லெவல். So this is a very good solution for this problem. So other states should also follow this na author mention பண்ணிருக்காங்க. Then coming to overall picture, so why all this matters? So நம்ம பார்த்த மாதிரி what is the issue?
லோ ஆர்கன் டொனேஷன் ரேட். அதனால நிறைய பேஷண்ட்ஸ் வருஷா வருஷம் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. தட் இஸ் த இஷ்யூ. வி ஹாவ் த டேட்டா. தென் வாட் ஆர் த ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம். ஒன் மேஜர் ரீசன் இஸ் பிஎஸ்டி. ஸோ பிஎஸ்டிலேருந்து நம்ம வந்து இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் தான் பிஎஸ்டி. ஸோ பிஎஸ்டி டெத்துக்கு சர்டிஃபிகேட் எடுத்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஆர்கன் டொனேஷனுக்கு வந்து கேட்கலாம். ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ அதில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்னென்ன இஷ்யூஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். அத வந்து சரி பண்ணலாம். ஸோ இத சரி பண்றதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆர் என்ன வே ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னா, கிளியர் ரூல்ஸ் வில் இன்கிரீஸ் டிக்ரீஸ்ட் ஆர்கன் டொனேஷன், ரெடியூஸ் ஆர்கன் வெயிட்டிங் லிஸ்ட் டெத்ஸ், அவாய்ட் ஐசியூ மிஸ்யூஸ், கிவ் லீகல் கான்ஃபிடன்ஸ் டு டாக்டர்ஸ், என்ஷூர் எத்திக்கல் டைம்லி ஆர்கன் ரிட்ரைவல். ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்ஸ். உங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் கமிங் டு த ப்ராக்டிஸ் கொஸ்டின். India's organ donation rate remains low due to legal ambiguities surrounding brainstem death. Discuss the reforms required in the Transplantation of Human Organs and Tissues Act 1994 to strengthen deceased organ donation. Coming to the next article is related to grasslands. What is the context here? India's grasslands are not wastelands. Their deep soils store massive carbon, protect livelihoods, and offer stronger climate resilience than planting trees in dry region. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்திலேருந்து கிராஸ்லேண்ட்ஸ்க்கு வந்து அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து யூஸ்வலாக வந்து ஃபாரஸ்ட்ல வந்து டிம்பர் கிடைக்கும். ஸோ அந்த டிம்பர் வந்து பிரிட்டிஷ் காலத்துல வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு திங்கா வந்து கன்சிடர் பண்ணனால, இந்த கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த டிம்பர் கிடைக்கல. அதனால ஃபாரஸ்ட் தான் ரொம்ப வேல்யூபிளான திங் அப்படின்னு பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு கான்செப்ட கிரியேட் பண்ணாங்க. ஸோ கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் டிம்பர். ஸோ தே வேர் லேபிள்ட் அஸ் வேஸ்ட்லேண்ட்ஸ். பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு. பட் திஸ் இஸ் ராங். கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி வெரி ரிச் எக்கோசிஸ்டம்ஸ்ன்னு வந்து இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிராஸ்லேண்ட்ஸ் ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டால், இட் லைவ்லிஹுட் சப்போர்ட் பண்ணுது. மில்லியன் ஆஃப் பாஸ்டோரலிஸ்ட் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. பயோடைவர்சிட்டி, ஹவ் வைல்ட் லைஃப் லைக் பிளாக் பேக், ஊல்ஸ், பஸ்டர்ட்ஸ், ஃபாக்ஸஸ் எவ்வளோ அளவுக்கு ஃபாரஸ்ட் லைக் வந்து வைல்ட் லைஃப் சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு கிராஸ்லேண்ட்ஸ் ஆல்சோ சப்போர்ட் அதுக்கு ரிலேட்டடான பயோடைவர்சிட்டி சப்போர்ட் பண்ணுது. தென் climate resilience. This is what the argument here. See, like forest, grasslands also store huge amounts of carbon, but underground. ஸோ அண்டர்கிரவுண்டில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பனை வந்து கிராஸ்லேண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுது ஈக்குவல் டு ஃபாரஸ்ட். ஸோ இப்படி இந்த இந்த இம்பார்ட்டன்ஸ்னால கிராஸ்லேண்ட் பிகம் அ வெரி வெரி ரிச் எக்கோசிஸ்டம். Okay, then what is special about grassland soil? Grasslands have deep fibrous roots. These improve soil structure, allow water to go inside, prevent soil erosion, store carbon in the soil, survive droughts, etc. So forests store most carbon in trunks and branches above ground, grasslands under the ground. So இதை நம்ம already பார்த்தோம். These are very important points. So grasslands store more long-term carbon. Grassroots deposit organic matter into the soil. This becomes soil organic carbon. அது வந்து அண்டர்கிரவுண்ட்ல இருந்து carbon stays for hundreds to thousands of years. Okay, fire cannot destroy this carbon because it's deep underground. So grassland restoration is a very powerful solution for our climate goals, is what the major argument is. Then there are two case studies discussed in the article, which is very very important to support your mains answer. If a question comes in the grassland ecosystem. So first case study is Solapur, Maharashtra. Maharashtra Forest Department used Campa funds normally used for compensatory afforestation to restore semi-arid grasslands. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, தே பிளான்டட் கிராஸை போய் பிளான் பண்ணாங்க. ஃபாரஸ்ட் ஃபண்ட்ஸில் கிராஸ் வந்து பிளான் பண்ணாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரீஸ் விடைக்கும் கிராஸஸ் லைக் டைசாந்தியம், கிரைசோபோகான் எக்ஸெட்ரா. ஸோ வாட் ரிசர்ச் ஃபவுண்ட் அப்படின்னா, அதாவது ஒரு 3 இயர்ஸில்
50% increase ஆயிருக்கு. 50% increase in soil organic carbon. So this shows grassland restoration stores carbon faster than planting trees in dry areas. எவ்வளோ வந்து ட்ரீஸ் பிளான் பண்றது இம்பார்ட்டண்ட்டோ, ஈக்குவலி கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் வந்து ரெக்கவர் பண்றது, அதை ரீஸ்டோர் பண்றதும் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ப்ரூவ்ட் ஃப்ரம் திஸ் கேஸ் ஸ்டடி சோலாப்பூர் மகாராஷ்டிரா. திஸ் கேஸ் ஸ்டடீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் நோட் இட் டவுன். Coming to the second case study, which is Bunny Grassland, Kutch, Gujarat. Once the largest tropical grassland in Asia இருந்தது, but it was destroyed by invasive Prosopis julifera. ஸோ வாட் அங்கே இருக்க லோக்கல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இன்வாசிவ் ட்ரீஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நேட்டிவ் கிராஸஸையே திருப்பி அந்த இடத்துல ரீக்ரோ பண்ணாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ட், பனி கிராஸ்லேண்ட் ஸ்டோர் 120 tons ஆஃப் கார்பன் பெர் ஹெக்டர். ஸோ ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஏரியட் எக்கோசிஸ்டமாக அகெயின் அது மாறிடுச்சு. So this is also a very important case study related to this importance of grassland ecosystem and the local community participation. Okay. தென் ஓவராலா என்ன இந்த இதுலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிளான்டிங் ட்ரீஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் த ஒன்லி சொல்யூஷன், எஸ்பெஷலி இன் ட்ரை ஏரியாஸ். ஸோ கிராஸ்லேண்ட்ஸ் ஸ்டோர் மோர் ஸ்டேபிள் கார்பன் பிலோ கிரவுண்ட். கம்யூனிட்டி மேனேஜ்டு கிராஸ்லேண்ட்ஸ் இஸ் அ பெஸ்ட் மாடல். சாயில் கார்பன் இஸ் அ மேஜர் climate buffer because soil stores 2x more carbon than atmosphere plus plants combined. So these are the very good lessons, very good main points for grassland ecosystem. Okay. Related to this article, you have to study where are the grasslands are present in the all over the world and in India also. So இது வந்து உங்களுடைய static topic. So இந்த current affairs related, go back to your geography notes, read about the grassland ecosystems. எங்கெல்லாம் வந்து மேஜர் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்க படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க இன்னொரு வாட்டி அண்ட் ஃபைண்ட் அவுட் இந்தியாவில் எங்கெங்கே கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த எக்கோசிஸ்டத்துடைய கிரைட்டீரியாஸ், என்ன டெம்பரேச்சர் இருக்கோ, என்ன பயோடைவர்சிட்டி இருக்கு, மேஜர் அனிமல்ஸ் என்ன, ஃப்ளோரா அண்ட் ஃபானா, ஸோ இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ். Coming to the practice question, why have India's grasslands historically been labeled as wastelands? How does this misunderstanding impact climate policy, soil carbon storage, and pastoral livelihoods? So it's an important question. Try to write your main answer in your time limit, then post in our Telegram group for review. The final article is related to justice system, like criminal justice system. Okay, so a justice system that only accuses the innocent but never finds the guilty is not a justice system. India needs accountability in investigation, compensation for wrongful prosecution, and a model that prioritizes truth and victims' rights, not just procedure. So let's see what the article says. இந்த நித்தாரி கில்லிங்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, 2006ல் நிறைய சில்ட்ரனுடைய ரிமைன்ஸ் வந்து ஒரு நித்தாரிங்கிற பிளேஸில், நொய்டா நித்தாரிங்கிற பிளேஸில் ஒரு ஹவுஸ்க்கு கீழே இருந்து நிறைய சில்ட்ரனோட ரிமைன்ஸ் எடுத்தாங்க. ஸோ அதுக்காக 2 பேர அக்யூஸ் பண்ணாங்க. சுரீந்தர் கோலி அண்ட் மொஹிந்தர் சிங் பந்தா. ஸோ இவங்க 2 பேரையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரெஸ்டட் அண்ட் ஜெயில் ஃபார் மெனி இயர்ஸ்ல வச்சுட்டு ரீசெண்டா கோலி வாஸ் அக்யூட்டட்னா விடுதலை செஞ்சுட்டாங்க. அக்யூட்டட் இன் த லாஸ்ட் ஆஃப் ஹிஸ் 16 கேசஸ்ல பந்தர் வந்து ஆல்ரெடி விடுதலை பண்ணிட்டாங்க. கோலியை வந்து ரீசெண்டா விடுதலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நோ ஒன் ஹாஸ் பீன் ஹெல்ட் கில்ட்டி ஃபார் த நித்தாரி ஹில்லிங்ஸ். அதாவது இவங்க 2 பேரும் இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணனதுனால 2 பேரையும் வெளியில விடல. அந்த கிரைமை வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க நிரூபிக்க முடியாததுனால இவங்க 2 பேரையும் வெளியில விட்டுட்டாங்க. அப்ப உண்மையான குற்றவாளிகள் யாரு? யார் வந்து நித்தாரி கில்லிங்ஸ்க்கு வந்து கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு வந்து காமிக்க முடியும்? அப்படி யாரையுமே கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணல. இவங்க இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணல. இவங்கள இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ண முடியல எங்களால அப்படிங்கிற பட்சத்துல கோர்ட் வந்து இவங்க 2 பேரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ what author argues is justice system needs reforms. Justice system is weaker in this part அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. So what does this reveal? The author says these acquittals do not mean the system found the truth. Rather, the investigation was weak. Evidence was poorly collected or unreliable. The prosecution failed to prove guilt.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இவங்க இன்னசென்ட்ன்னு ப்ரூவ் ஆகல. இல்ல இவங்க இல்ல இவங்க வந்து கில்ட்டியான பெர்சன் வந்து இவங்க தான். குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் வந்து இவங்க தான் சொல்லிட்டு இன்னொருத்தங்கள வந்து காமிக்கல. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆல்ரெடி அக்யூஸ்டாட்ட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்கள வந்து இவங்க தான் குற்றம் பண்ணாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு தகுந்த ஆதாரங்களோ, தகுந்த சப்போர்ட்டிங் எவிடன்ஸஸோ இல்லாததுனால, அவங்கள வந்து நிரூபிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க இன்னசென்ட்டா, அவங்க கில்ட்டியா என்னங்கிறத ப்ரூவ் பண்ணாமலே அவங்கள வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. இதனால யார் பாதிக்கப்பட போறது? There are two types of injustice happened. One is to accused, another is to victim. ஸோ அக்யூஸ்டுக்கு என்ன மாதிரின்னு பார்த்தா, அவங்க வந்து பல வருஷம் அவங்க வாழ்நாளோடயே கிட்டத்தட்ட 20 வருஷம், 15 வருஷம் வந்து அவங்க வந்து ஜெயில்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ராங்ஃபுல் ப்ராசிக்யூஷன். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க குற்றவாளி தாங்கிறத வந்து நம்மளால நிரூபிக்க முடியல. அவங்க குற்றவாளி இல்லங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. அப்படி எதுவுமே வந்து ஒரு நிரூபணம் ஆகாத பட்சத்துல, ஒருவேள குற்றவாளி அவங்க இல்லாம இருந்தால், அவங்களுடைய பாதி வாழ்க்கை ஜெயில்லயே கடந்துடுச்சு. அவங்க வாழ்க்கையே அவங்க தொலைச்சிருக்காங்க. கமிங் டு த செகண்ட் இன்ஜஸ்டிஸ் இஸ் டு த விக்டிம்ஸ். ஸோ விக்டிம்ஸ்க்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஃபேமிலிஸ் ஆஃப் த மர்டர் சில்ட்ரன் ஸ்டில் டோன்ட் நோ யார் உண்மையான குற்றவாளிங்கிறது வந்து விக்டிம்ஸ்க்கு தெரியாது. அப்போ உண்மையிலேயே அந்த குழந்தைங்கள வந்து குழந்தைங்களோட ரிமைன்ஸ் வந்து ஒரு வீட்டுக்கு கீழேருந்து எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு குற்றம் நடந்த இடத்துல, அவங்களுடைய உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு, அவங்களால தண்டனை குடுக்க முடியல. அப்ப அந்த அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சரியான நியாயம் வந்து கிடைக்கல இல்லையா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பிக்கர் ப்ராப்ளம்? தேர் இஸ் நோ அக்கவுண்டபிலிட்டி. The article highlights investigating officers are not punished for poor investigation இல்லையா? ஸோ இப்ப யார் வந்து யார் மேல யார் வந்து நிரூபிக்கணும்? யார்கிட்ட அந்த பொறுப்பு இருக்கு? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஆத்தர் வந்து சில என்ன ஹைலைட் பண்றாங்கன்னா, இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ற ஆஃபீசர்ஸ் வந்து சரியா பண்ணலன்னா அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மென்ட் இருக்குதா? இல்ல. ஃபாரன்சிக் லேப்ஸ் தப்பா ரிப்போர்ட் குடுத்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஃபைனோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது கான்சிக்வென்சஸ் வரப்போகுதா? எதுவுமே இல்ல. ஸோ இந்த மாரியான இஷ்யூஸ் இருக்கு. இந்த மாதிரியான அக்கவுண்டபிலிட்டி இல்லாத பட்சத்தில, யாருமே அந்த பொறுப்ப வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத வந்து ஆர்டிக்கிள்ல ஆர்க்யூ பண்ணியிருக்காங்க. You can see the points here. It's a very important point you can write down in your answer also. So investigating officers are not punished for poor investigation. Forensic labs can make errors without consequences. Prosecution can file weak cases without scrutiny. There is no national data on investigation quality. Under harsh laws like UAPA, people spend years in jail and then get acquitted because of poor cases. So, both innocent people suffer and victims get no justice. So this is the problem. One more example provide பண்ணிருக்காங்க. Anokilal case, a man spent 11 years in jail for rape. Later what they found is DNA testing is flawed. டிஎன்ஏ டெஸ்டிங் வந்து தப்பான ரிசல்ட் தந்ததுனால, அந்த இது குற்றம் வந்து நிரூபிக்கப்படல. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவர வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. பட் விடுதலை பண்ணது எப்போ? 11 வருஷம் ஜெயில்ல அவரு வந்து கழிச்சதுக்கு அப்புறமா ரிமூவ் ப விடுதலை பண்ணியிருக்காங்க. பட் நோ ஒன் ஆஸ்க்ட் இஃப் ஹி டிட்ன்ட் டூ இட். ஓகே. டிஎன்ஏ டெஸ்ட் அவருக்கு எதிரா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து தப்பாட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்ப உண்மையிலேயே அந்த குற்றத்த யார் பண்ணுனது? அப்படிங்கிற கேள்வியே வந்து யாருமே கேட்கல. ஸோ திஸ் ஷோஸ் தி சிஸ்டம் ஒன்லி ஃபோக்கஸஸ் ஆன் வெதர் த அக்யூஸ்ட் இஸ் கில்ட்டி, நாட் ஆன் டெலிவரிங் ட்ரூத். நம்ம வந்து குற்றவாளியா ஒருத்தர பிடிச்சு வச்சிருக்கிறவர் வந்து அவரு உண்மையிலேயே கில்ட்டியா, இன்னசென்ட்டா குற்றம் செஞ்சவரா, செய்யலையா அப்படிங்கிறத தான் வந்து நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் டீம். உண்மைய வெளிய கொண்டு வரணுங்கிற இடத்துல யாருமே வேல பார்க்கல. அப்படின்னு ஆத்தர் வந்து ஓவராலா நம்மளுடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் நீட்ஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதா நம்மளுடைய சிலபஸ் டாபிக். ஸோ அது ரிலேட்டடா மல்டிபிள் கேஸ் ஸ்டடீஸ், மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் குடுத்து ஆர்க்யூ பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் வெரி, வெரி வேலிட் பாயிண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். Yes, the practice question here is what do the Supreme Court's acquittals in the Nithari killings reveal about the deeper structural failures of India's criminal justice system? Discuss in the context of wrongful prosecution, victims' rights, and institutional accountability. Okay, so that's all for today. And one more important article is there, which is
a swap app mandates for digital literacy. So that is also an important article, but not at different points discussed. So அதனால நான் அதை வந்து மென்ஷன் பண்ணல இங்க. ஸோ என்ன மேஜர் கான்ட்ரோவர்சி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா சஞ்சார் சாத்தி ஆப் கான்ட்ரோவர்சி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று நம்ம அதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ தட் சஞ்சார் சாத்தி ஆப் கான்ட்ரோவர்சிக்கு வந்து ஐ வில் டெல் யூ அ பிரீஃப். அதாவது கவர்மெண்ட் வந்து சஞ்சார் சாத்திங்கிற ஆப்பை வந்து டீஃபால்ட்டா எல்லா ஃபோன்ஸ்லயுமே 2026லேருந்து வைக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் வாட் பீப்புள் ப்ரொட்டஸ்டட் இஸ் நோ, அது வந்து எங்களுடைய டேட்டா ப்ரைவசிக்கு எங்களுக்கு வந்து சர்வைலன்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது எங்களுடைய ப்ரைவசி பாதிக்கப்படுத்தும், அதனால அந்த ஆப்பை வந்து டீஃபால்ட்டாக பண்ணக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஆர்டரை வந்து பின்வாங்கிட்டாங்க. ஸோ இந்த இந்த கேஸ்க்கு, அதாவது இந்த இஷ்யூக்கு வாட் எஸ்டர்டே வி சா, எஸ்டர்டே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா டிஜிட்டல் கான்ஸ்டிடியூஷனலிசம் கொண்டு வரணும் அப்படின்னு நேத்தோட ஆர்டிக்கல்ல ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் வந்து ஆப்க்கு, டேட்டாக்கு, சர்வைலன்ஸ்க்கு இந்த மேல லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, இது தென் வந்து பிரைவசி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஸோ இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை வந்து இந்த டேட்டா மேல அப்ளை பண்ணும். அப்பதான் சிட்டிசன்ஸ் வந்து ரைட் ஹோல்டர்ஸா இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் நேத்து பார்த்தோம். இன்னையோட ஆர்டிக்கிள்ல த சேம் இஷ்யூ வாஸ் டிஸ்கஸ்ட், பட் த பெர்ஸ்பெக்டிவ் இஸ் டிஜிட்டல் லிட்ரஸி கொண்டு வரணும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஒன் மோர் சப்போர்ட்டிங் பாயிண்ட். ஸோ நீங்க இந்த இஷ்யூ எழுதும்போது மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது கீப் ஆட் தட் பாயிண்ட் டூ. ஓகே. ஸோ டிஜிட்டல் லிட்ரஸி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் சிட்டிசன்ஸ். அப்பதான் அவங்க வந்து அதை வந்து ரொம்ப வந்து ரொம்ப திறமையா கையாள முடியும் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கிள்ல ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் பாயிண்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தட்ஸ் ஆல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஃபார் டுடே. ஸோ கீப் ப்ராக்டிசிங், stay consistent, watch our daily analysis, and see you in the next class. Thank you.